ஹாய். என்ன பண்ணாலும் இந்த மாதிரி சைட் ப்ளீட்ஸ் எடுக்க முடியல, இல்லை எனக்கு சைட் ப்ளீட்ஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். அந்த மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறதுன்னு காட்டுறேன் வாங்க. எப்போவுமே இந்த சைட் ப்ளீட்ஸ் எடுக்கிறதுக்கு உங்களுடைய செஸ்ட் ப்ளீட்ஸ் மெஷர்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஷோல்டர் ப்ளீட்ஸ் முடிச்சு இந்த செஸ்ட் ப்ளீட்டோட மெஷர்மெண்ட் வந்து ஜஸ்ட் கரெக்டாக இப்படி எடுத்துகிட்டு வந்து உங்களோட ரைட் ஹேண்ட் சைட் தை இருக்கு இல்லைங்களா, இதில் இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணி டைட்டாக பிடிச்சிட்டு இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக உங்கள் பெல்லி பட்டனுக்கு ஒரு மெஷர்மெண்ட் இப்படி வைக்கும்போது பாருங்கள் பர்ஃபெக்டாக இருக்குது, தெரியுதுங்களா? அண்ட் இதுக்கப்புறம் நீங்கள் ஜென்ரலாக குட்டி குட்டி ப்ளீட்ஸாக நீங்களே க்ரியேட் பண்ணிக்கலாம். சைட் ப்ளீட்ஸ் எடுக்கும்போது கீழே இருக்க ஒரு ப்ளீட் லிஃப்ட் அப் ஆகிடும். ஸோ இந்த மெஷர்மெண்ட் கேல்குலேட் பண்ணிங்கன்னா கீழே இருக்க ப்ளீட் லிஃப்ட் அப் ஆகாது. அண்ட் இந்த மாதிரி சைட் ப்ளீட்ஸ் உங்களுக்கு அழகாக கிடைக்கும். மில்லியன் டிப்ஸ் இருக்குது ஒரு சாரியை ஸ்டைல் பண்ணுறதுக்கு. இதெல்லாம் வந்து பண்ணி பார்த்து இப்படியெல்லாம் பண்ணும்போது ஈஸியாக இருந்தது அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ ஐம் ஷேரிங் இட் ஹியர். இது உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். 10 நாள் 10 சாரீ டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முன்னாடி ரீலும் பின்னாடி ரீலும் கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் உங்களுக்கு எந்த ரீல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.